ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே பானிபூரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லீவ் எல்லாம் விட்டாச்சு. ஸோ டெய்லி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தே ஆகணும், இல்லைனா வாங்கி கொடுத்தாகணும். ஏன் நம்ம டெய்லி கடையில் வாங்குவானே, வீட்லேயே ஏதாவது செய்யலாமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் பானிபூரி செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு என் பொண்ணு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டா. இப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கொண்டக்கடலையை ஊற போட்டுட்டேன். இப்போ சாயந்தரமாக அதோட சேர்த்து உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கேன். சுண்டல் வந்து சேர்க்குறது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த வெந்த உருளைக்கிழங்குலேருந்து தோலை உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மசிச்சிட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ அதோட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பானி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மிக்ஸில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது மாங்காய் பொடின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உப்பு புளிப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பானி எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ பூரி நம்ம பொரிச்சுக்கலாம். பூரி வந்து நான் இந்த மாதிரி ரெடிமேட் பூரி தான், அதாவது இன்ஸ்டன்ட் பூரி தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிது, இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிது. நம்ம வந்து பொரிச்ச பூரியாகவே கிடைக்கிது தனியாக. ஆனால் அது வந்து கொஞ்சம் எண்ணெய் கசடு ஸ்மெல்லெல்லாம் வரும். நாள்பட்டதாக இருந்தால் எண்ணெய் கசடு ஸ்மெல்லு வரும். ஸோ நான் அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டு பூரியே கிடைக்கிது. இது நம்ம தேவையான நேரத்தில் பொரித்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்து 1 பொரித்து பார்த்தேன், நல்லாவே பொரிஞ்சு நல்லா பெருசாகவே வந்தது. ஸோ அடுத்து நான் பூரியை போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பூரி போட்டுட்டேன். ஸோ பொரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ எல்லா பூரியும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். பானிபூரி கடையில் சாப்பிட்டோம்னா ஒரு பிளேட்டில் ஒரு 5ஓ 6ஓ என்னமோ தான் வைப்பாங்க. ஆனால் வீட்டில் செய்யும்போது நம்ம அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒரு ஹாட் பேக் ஃபுல்லாகவே நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதை நாங்கள் இப்போ 3 பேர் தான் காலி பண்ண போகிறோம். முதல்ல பூரியை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு பூரியை வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது 2வது பூரியில் முதல்ல வந்து கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அது முதல்ல கொடுத்த பூரியை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டா. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு அதுக்கப்புறம் அந்த பானியில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. கடையில் சாப்பிடும்போது நம்ம அளவாக தான் சாப்பிடுவோம். ஆனால் வீட்டில் செஞ்சால் அன்லிமிட்டடாக தான் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக், அது ஹைஜீனிக்காக, முக்கியமாக ஹைஜீனாக வீட்டில் செஞ்சதுனால ஹைஜீனாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்நாக்கை இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்கை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.